தேவி கருமாரியம்மன் ஆலயம், ஜமீன் பல்லாவரம். புண்ணிய பூமியாம் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் பழைய பல்லாவரம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு தேவி கருமாரியம்மன் ஆலயம். இக்கோயிலானது சிறிதாக காணப்பட்டாலும் கோயிலின் உள்ளே தெய்வ சாநித்தியமும் மன அமைதியும் நிரம்ப இருப்பதை உணர முடிகிறது. இக்கோயிலில் அரச மரத்தடி விநாயகர் நம்மை முதலில் வரவேற்கிறார். கிராமத்து கோயில் போல் மண்மனம் மாறாமல் தோற்றமளிக்கும் இவ்வாலயத்தில் நடு நாயகமாக தனி சன்னதியில் சாந்தம் தவழும் முகத்துடன் என்னை நாடி வந்த உன்னை நான் என்றும் பாதுகாப்பு அரணாக இருந்து காப்பேன் என்று சொல்வது போல கம்பீரமாக வீற்றிருந்து அருளாட்சி புரிகிறாள் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன். கிராம தேவதையாக வணங்கப்படும் கருமாரியம்மன் துர்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி ஆகிய முத்தேவியரின் அம்சமாக இருப்பதாக ஐதீகம். கருமாரி என்ற பெயரில் உள்ள கா என்ற எழுத்து கலைமகளையும், ரு என்பது ருத்ரி அதாவது துர்கையையும், மா என்ற எழுத்து மகாலட்சுமியையும் குறிக்கிறது. ரி என்பது இணைப்பு சொல்லாகும். எனவேதான் கலைமகள், துர்கை, மகாலட்சுமி எனும் முப்பெரும் தேவியர் ஒரு சேர உருவாகிய வடிவமாக கருமாரியம்மன் போற்றப்படுகிறாள். கருமாரியானவள் அன்பின் உருவம், கருணையின் ஊற்று. தாயே, நீயே கதி என்று நம்பி தஞ்சம் அடைந்தவர்களுக்கு கை கொடுத்து கரையேற்றும் உன்னத தெய்வம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காப்பவள் கருமாரி. சக்தியை வழிபட்டால் இக்கலியுகத்தில் வரும் சங்கடங்களை எதிர்கொண்டு விலக்கிக் கொள்ள முடியும் என்பது பெரியோர்களின் அறிவுரை. அந்த சக்தியை வழிபடுவதற்கும் பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று தான் பாடிய சௌந்தரிய லஹரியில் கூறியிருக்கிறார் ஸ்ரீ ஆதிசங்கரர். முற்பிறவி கர்ம வினையின் காரணமாக இப்போது நமக்கு மனித பிறவி வாய்த்திருக்கிறது. இப்பிறவியில் நமக்கு கொடுக்கப்பட்ட 2 கைகளால் இறைவனுக்கு தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும். மலர்களை கைகளால் எடுத்து நம்மை காக்கும் பரம்பொருளுக்கு பூஜை செய்தல் வேண்டும். 2 கால்களால் இறை சக்திகள் உறைந்திருக்கும் திருத்தலங்களுக்கு சென்று திருச்சுற்று வந்து வணங்குதல் வேண்டும். கடவுள் நமக்கு பேசும் சக்தியை கொடுத்திருப்பதால் பகவானின் திருநாமத்தை உச்சரித்து மனமுருக பிரார்த்திக்க வேண்டும்.
என்ன ஒரு சந்தோஷம் என்றால், வாரத்தின் முதல் நாளை, ஞாயிறை தனதாக வரித்துக் கொண்டிருக்கிறாள் அம்மை. தேவி கருமாரியம்மன் என்றதுமே உடனே நம் நினைவுக்கு வருபவள் திருவேற்காட்டில் வீற்றிருக்கும் அன்னையே. ஜமீன் பல்லாவரத்திலும் திருவேற்காடு கருமாரியம்மன் போன்ற தோற்றத்திலேயே அம்பாள் அருள் பாலிக்கிறாள். இன்று நம் வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கின்றன. அன்றாட நம்மை வாட்டி வதைக்கும் இன்னல்களை யாரிடம் சொல்லி ஆறுதல் தேடுவது என்று நம் மனம் பதைக்கிறது. மூன்றாம் மனிதர்களிடம் நம் மன உளைச்சலை, மன வருத்தங்களை கொட்டுவதற்கு பதிலாக நம்மை படைத்தவளிடம், நம்மை பாலூட்டி காத்தவளிடம், இன்னல்களில் இருந்து விடுவிப்பவளிடம் சொல்லலாம். அந்த மௌன உரையாடல் ரகசியமாக மனதோடு மட்டுமே இருக்கும். இத்தலத்தில் மங்கள நாயகியாக இன்முகத்துடன் வீற்றிருக்கும் கருமாரியம்மனை பார்க்கும்போது நம்மை பெற்று வளர்த்த அன்னையை பார்ப்பது போன்ற ஒரு ஆத்மார்த்த உணர்வே ஏற்படுகிறது. நம் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று அகிலத்தை காக்கும் அன்னை அவளுக்கு தெரியாதா என்ன? அவளிடம் வாய்விட்டு சொன்னால்தான் அவளுக்கு நம் மனதில் இருப்பவை புரியுமா என்ன? சகலத்தையும் அறியும் ஆதி பராசக்தி அல்லவா அவள். அவளுக்கு தெரியும் தன் பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும், எதை எப்போது செய்ய வேண்டுமென்று. ஒரு திருவிழாவுக்கு சென்றோமேயானால் குழந்தை பார்ப்பதையெல்லாம் கேட்கும். இது வேண்டும், அது வேண்டும் என்று கேட்டு நச்சரிக்கும். பெற்ற தாயானவள் குழந்தை கேட்பதையெல்லாம் வாங்கித் தரமாட்டாள். குழந்தைக்கு எது நல்லதோ அதை வாங்கித் தருவாள். அதுபோல்தான் இறைவியும். அவள் முன்னே நாம் நின்று எனக்கு இதை கொடு, அதை கொடு என்று எதையெதையோ கேட்கிறோம். அனைத்தையும் மெல்லிய புன்னகையுடன் கேட்டுக்கொள்கிறாள். அவள் செய்வதைதான் செய்யப் போகிறாள். நமக்கு எதை எப்போது தர வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். அவளின் அட்டவணையை யார் அறிவார்? இருப்பினும் அம்பாளிடம் நாம் மனம் விட்டு பேசியவுடன் மனம் லேசாகிறது. இனி அனைத்தையும் அன்னை அவள் பார்த்துக் கொள்வாள் என்ற புதிய நம்பிக்கை பிறக்கிறது. நாம் கடவுளோடு நேரடியாக பேசும் சுக அனுபவம் அது.
பிள்ளைக்கும் அன்னைக்கும் இடையே இடைத்தரகர் இல்லாத நெருக்கம் எத்தனை அலாதியானது! தேவி கருமாரியம்மன் கருக்கொண்ட மேகமாக அருள் பொழிபவள். காலம் காலமாக வற்றாத தாய்மையும் பனிக்குட நீரும் தாய்ப்பாலும் ஜீவநதியாக தானே ஆகிப் பொழிபவள். அம்மை கலைகளின் ஆதி, ஆற்றலின் சோதி. கா என்று கலைமகளாகி நிற்கிறாள். ரு என்று ருத்ரரின் பெண் வடிவமாக, பெண் பாலாக ருத்ரியாகி நிற்கிறாள். மா என்று நாம் வாயார அழைக்கும் திருமகளாகி நிற்கிறாள். ரி என்று உயிரின் இசை வடிவாகி, இரத்த ஓட்டம் இதய துடிப்பின் ஒழுங்கு வடிவாகி, காற்றில் அசையும் இலையின் நாத வடிவாகி, எல்லாமுமாகி நிற்கும் கருமாரி திருத்தலம். அவரவர் தேவையும் அவரவர் நிலையும் கொண்டு அம்மையை வழிபடும் சுதந்திரம் சிலிர்ப்பை தருகிறது. திருவிளக்கு பூஜை செய்ய வேண்டுதலா? செய்யலாம். வேப்பஞ்சேலை அணிய வேண்டுதலா? செய்யலாம். குங்கும அபிஷேகம் செய்யவா? உப்பு காணிக்கை செய்யவா? மாலை தரவா? பூக்கள் தரவா? சங்கு அபிஷேகமா? கலச அபிஷேகமா? அக்கினி சட்டி எடுக்க வேண்டுதலா? அங்க பிரதட்சணம் வேண்டுதலா? எதுவானாலும் அம்மை ஏற்றுக்கொள்ளும் தாய்மை குழைவோடு இருக்கிறாள். கருவறை அம்மனின் திருமுகம் காட்டும் சாந்தம், பொலிவு, நிறைவு, பேரழகு, காருண்யம், தீர்க்கம் இதையெல்லாம் கண்டுணர்தல் என்பது மொழிக்கும் கவிதைக்கும் எழுத்துக்கும் வசப்படாத மாயாஜாலம். அவள் தந்த மொழியே கூட போதாமல் தத்தளிக்கும்படி காட்சி தருகிறாள். எல்லோரும் கருவறையில் குடியிருந்துதான் பிறக்கிறோம். ஆனால் யாருமே பார்க்காதது தாயின் கருவறை. தாயின் கருவறை எப்படி இருக்கும்? அந்த பனிக்குட நீரின் குளுமையும் நீர்மையும் எப்படி இருக்கும்? இந்த கருமாரியம்மன் கருவறை போல இருக்கும். கருவறை முன் நிற்கையில் நாசி தொடும் மஞ்சள் குங்கும வாசனை போலதான் தாயின் கருவறை மணக்குமா? உயிரை சிலிர்க்க வைக்கும் குளுமை போலதான் பனிக்குட நீரின் சிலிர்ப்பு இருக்குமா? கண் சிமிட்டாமல் அந்த கருணை அரசியை பார்க்கும் போதெல்லாம் உயிரை நீவிச் செல்கிறது ஒரு மாய மின்னல்.
அம்மையின் கோல விழிகளின் தீட்சணம் பார்க்கவே ஒரு 100 பிறப்பு வேண்டும். அம்மையின் ஞால இதழ்களின் புன்னகை பார்க்கவே இன்னும் ஒரு 100 பிறப்பு வேண்டும். அம்மை சிரசை அலங்கரிக்கும் நாகங்கள் பார்க்கவே இன்னும் ஒரு 100 பிறப்பு வேண்டும். இந்த ஒற்றை பிறப்பில் கண் சிமிட்டுவது போல கரைகிற இப்பிறப்பில் மனதை ஒருநிலைப்படுத்தி கண்ணகல தரிசித்து கண்ணுக்குள் அம்மையை நிலைநிறுத்தி நெஞ்சுக்குள் அம்மையை நிலைநிறுத்தி நம் பிறப்பில் நம்மை நிலைநிறுத்துவது என்பது பெரும் பிரியத்தனம். சென்னை ஜமீன் பல்லாவரம் ராஜீவ்காந்தி நகரில் அமைந்திருக்கும் இக்கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் திருமண பாக்கியம் வேண்டியும், பிள்ளை வரம் வேண்டியும், நீண்ட மாங்கல்ய பலம் வேண்டியும் தேவி கருமாரியம்மனை வேண்டிக் கொள்கின்றனர். அன்னையை வேண்டினால் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறுகின்றன என்பது பக்தர்களின் அனுபவம். இத்திருக்கோயிலில் சித்திரை பௌர்ணமி நாளன்று தேவி கருமாரியம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. அதுபோல் ஆடி மாதத்திலும் நவராத்திரி நாட்களிலும் விசேஷ பூஜைகள் இங்கு நடக்கின்றன. நாமும் ஜமீன் பல்லாவரத்தில் வீற்றிருக்கும் தேவி கருமாரியம்மனை தரிசிப்போம். வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுவோம்.